பிஜேபிக்கெலாம் போனால் வழங்காது, பிஜேபி சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா பிஜேபிக்கு இவங்களால் எந்த லாபமும் கிடையாது. ஏடிஎம்கேக்கு போகிறது ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட். ஒரே ஆப்ஷன் தனி கடையை விரிக்க வேண்டியதான். எது தடுக்குது உங்களை? தனி கடையை விரிச்சிருந்தா இன்றைக்கி சக்ஸஸ்ன்னு நான் இந்த 1 இயரில் தனி கடையை நடத்தி ஒரு அரசியல் பண்ணி திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணி தெருவில் இறங்கி போராடி ஒரு சீனை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரைட் ராயலாக அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து பேசலாம்ல. அவன் எடப்பாடியும் பேசுவான், அவன் ஓபிஎஸ்ஸையும் பேசுவான். சரி, பக்கத்தில் உட்கார வைக்காட்டியும் அலைன்ஸில் வந்து என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ்ஸை கூட்டு வாங்குவான். அதெல்லாம் ஒன்றும் எடப்பாடி தடுக்க முடியாது. ஏடிஎம்கேல சேர்த்துக்கிறத தான் எடப்பாடி தடுக்க முடியுமே தவிர என்டிஏக்குள்ளே எவன் வரணும் எவன் போகணுன்றதெல்லாம் அந்த அளவுக்கான ஒரு மேலதிகாரத்தை பிஜேபி அவர் கொடுக்காது. பிஜேபிக்கு உள்ள ஏடிஎம்கேக்கு உள்ளே இருந்து ஃபைட் பண்ணுறது இனிமேல் டோட்டல் வேஸ்ட்டு. ஏன்னா அது ஏடிஎம்கே எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அமித்ஷாக்கு எடப்பாடி தான் வேணும். போன மாதம் 11ஆம் தேதி ரைட் சைடில் உட்கார வச்சு அமித்ஷாவை வச்சு பேசின பிறகு வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? பிஜேபி எடப்பாடியோட தான் போகுது, இதில் எந்த சந்தேகமும் வேணும். அப்போ நீங்கள் மாற்றணும், லைனை மாற்றணும்ல.